கவனமா கேளுங்க. நாம இப்போ மியூசியம் பார்க்க வந்திருக்கோம். அதனால எல்லாரும் இங்க சத்தம் போடாம அமைதியா இருக்கணும். நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சதில்ல? ஆஹா, இது சூப்பர் ஷோவாச்சே. நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் இப்ப டிவி ஷோல வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க பாருங்க, விசித்திரமா இருக்கு. என்னால இத நம்பவே முடியல. இங்க ரெண்டு மேரிச்சான் இருக்காங்களே. அட, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லையே. இவனோட டூப்ளிகேட். உண்மையான மேரி நானா? தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. போலி மேரி யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம். சரி கேளுங்க. போர் அடிச்சா மேரி என்ன பண்ணுவா? வயிறு முட்டை தின்னுவா. மேரிக்கு எது சாப்பிட பிடிக்கும்? சாப்பிட எது கொடுத்தாலும் பிடிக்கும். இவங்க ரெண்டு பேரும் சரியான பதில சொல்றாங்க. நான் சொன்னதை நீங்க நம்பல? இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. யார் உண்மையானவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்க ரெண்டு பேர்ல ஒரிஜினல் யாருன்னு நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன். இத புடிங்க. என்ன இது? என்னது மேக்ஸ் டெஸ்ட் எழுதணுமா? ஆமா, இந்த புக்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமையும் உடனடியா சால்வ் பண்ணுங்க. பாத்த உடனே தலை சுத்துதே. இதெல்லாம் ஒரு மேக்ஸ். எனக்கு தலை சுத்துதே. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதோ அவதான் டூப்ளிகேட். என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? மேரி, மேரி உனக்கு எதுவும் ஆகலையே? பதில் சொல்லு மேரி. இல்ல, எனக்கு எதுவும் இல்ல. நான் நல்லதா இருக்கேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இப்ப நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். டூப்ளிகேட் மேரி, முடிஞ்சா இதுல இருந்து தப்பிச்சு பாரு. உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா சண்டை போட்ட. ஆனா இதோட உன்னை விட்டுட்டு போயிடுவேன் மட்டும் தப்பு கணக்கு போடாத. நான் மறுபடியும் வருவேன். ஆனா இப்ப கிளம்புறேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தன்னம்பிக்கையோட இருக்கணுங்கிறத நீ எங்களுக்கு புரிய வச்சுட்ட. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. எங்க கூட சேர்ந்து ஊர் சுத்துறதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் பெர்மிஷன் வாங்கி தரேன். நான் ஒரு சாதாரண பொம்மை இல்ல, மேரியோட தம்பி. நாங்க இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்ல. நாங்க மேஜிக்கல் உலகத்துல இருந்து வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கு. நீ ரொம்ப பேசுற. மத்தவங்களுக்கு வேணா நீ மேஜிக்கல் மேரியா இருக்கலாம். எங்களை பொறுத்தவரைக்கும் நீ சாதாரண மேரி தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சரியா தானே சொல்றேன்? நீங்க அப்படி இருக்கணும்ங்கிறது தான் என் ஆசை. ஆனா நடந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க மறக்கிறது தான் நல்லது. நம்ம 3 பேரும் டீம் கூட இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு நாம மியூசியம் பார்க்க வந்திருக்கோம். அதனால இங்க எல்லாரும் சத்தம் போடாம அமைதியா இருக்கணும். இங்க நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நாளைக்கு எனக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். நம்ம சூப்பர் பவர்ஸ் பத்தி தெரியலனாலும் இவங்க நல்லா பழகுறாங்கல்ல? ஆமா, நீ ரொம்ப சரியா சொன்ன. ஷீலா கூட நீ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீ தான் ஒரிஜினல் மேரின்னு கண்டுபிடிச்சிட்டே தெரியுமா? அப்படியா? சரி, நான் இந்த இடத்துலதான் அவங்க ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க. எல்லாரும் கூட்டமா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? இந்த ஷீலா கிட்ட இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஹே கசாமா, ஆமா, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? கசாமா, உனக்கு விஷயம் தெரியாதா? நேத்து இங்க ஷூட்டிங் எடுத்தாங்கல்ல, அந்த மேரியோட ப்ரோகிராம் தான் நாங்க விளையாடிட்டு இருக்கோம். ஓ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தான். ஏன் நீ அந்த ஷோவை நேத்து பாக்கலையா கசாமா? எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும்ல. அப்ப உனக்கு மேஜிக்னா சுத்தமா பிடிக்காதா? பரவாயில்ல, அவனை அப்படியே தொட்டு விடுங்கப்பா. நான் தான் மேஜிக்கல் மேரி. பண்ண தெரியலன்னா சும்மா இருக்க வேண்டியதானே? நான் தான் மேஜிக்கல் மேரி.
நான் தான் மேஜிக்கல் மேரி. நான் தான் மேஜிக்கல் மேரி. என் பேச்சு கேட்கலன்னா எல்லாருக்கும் பிடிச்சிக்கும். சாரி. இவனுங்க எல்லாம் ஆக்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. சரி நாங்க தப்பா தான் பண்றோம். நீ தான் ஒழுங்கா பண்ணுவல, செஞ்சு காட்டு. ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. நான் தான் மேஜிக்கல் மேரி. அச்சச்சோ, நல்லா மாட்டிட்டேனே. அரா சக்கனேனா, அம்மா எப்படி நீ கரெக்ட்டா பண்ற? ஆமா கசமா, சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. நான் சேனல் மாத்திட்டு இருக்கும்போது யதார்த்தமா அந்த டிவி ஷோவை பார்த்தேன். ஒரு விஷயம் தெரியுமா, மேரி அதுல சூப்பரா சண்டை போடுவாங்க. அது இப்படி தம்பி உனக்கு தெரியும்? மாட்டிட்டேனா? கமர்ஷியல் பிரேக் கூட விடாம மேஜிக்கல் மேரி ஷோவை நீ பாத்துருக்க போல இருக்கு தம்பி. நான் இல்ல பார்க்கல. அது வந்து பார்க்கல. நேத்து ஷோல வந்த மாதிரி நீ ஒரு டூப்ளிகேட் கசாமாவா இருப்பியோ? நீ என்ன வாய்க்க வந்தபடி வளரிட்டு இருக்க ஷேன்சன்? என் நண்ப கசாமாவோட மாஸ்க போட்டு வந்து எங்களை ஏமாத்தலாம் நினைச்சா விட்டுருவோமா நாங்க? என்ன பண்ற ஷேன்சன்? நீ கண்டிப்பா எங்க கசாமாவா இருக்க வாய்ப்பே இல்ல. நான் சொல்றத நம்புங்கப்பா. நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நான் உண்மையான கசாமாதான். நான் இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா பேசுவேன். அப்புறம் கணக்குல கூட நான் புலி. உங்களுக்கு எப்போ சந்தேகமா இருந்தா என்கிட்ட நீங்க கேள்வியை கேட்டு கண்டுபிடிச்சுக்கோங்க. என்ன கசாமா நீ இதுக்கே மிரல்ற? சும்மா ஜோக் அடிச்சோம் அவ்வளவுதான். ஏன் பயப்படுற? ஆமா, உன் கூட சும்மா விளையாடணும் அவ்வளவுதான். எல்லாம் நீயா? கசாமான்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும்.